மதி மதி அப்படின்னு கிட்டக்க வந்து இப்படி சுரேஷ் போக மதி அப்படியே எதுவுமே பேசாமல் அப்படியே தலையை மட்டும் திருப்பி பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுதே வந்து மதி சாப்பிட்டியா அப்படின்னு வந்து கேட்டோடனே ஆச்சரியமாயிடுச்சு உங்களுக்கு. என்ன மதின்னு கூப்பிட்றாரு, சாப்பிட்டியான்னு வேறு கேட்குறாருன்னு சொல்லி பார்க்க அந்த ப்ரெடிக்ஷன்லேயே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடியே வந்து அப்படியே பொறுமையாக யார் வந்து நின்று இப்படி ரைட்டாக எட்டி பார்க்குறான்னு பார்த்தா மலர் எட்டி பார்க்குறாங்க. நான் ஒன்றை தான் கேட்குறேன் மதி, சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னா அப்படின்னு உங்கள் தலையாட்டுறாங்க. சரி ஓகே, உனக்கு எல்லாம் இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல, ஏதாவது உனக்கு பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு சரியா, நீ எதையும் யோசிக்காது, இது நாள் வரைக்கும் நமக்குள்ளே இருந்தது அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுரு அப்படிங்கும் போது அவங்க திரும்பி ஒரு பார்வை பார்க்குறாங்க. பார்த்து ஒரு லைட்டாக முறைக்க ஆரம்பிக்கும் பொழுதே அவங்களுக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே திரும்பி அந்த பக்கம் கதவு கிட்டக்க பார்த்தா கதவு கிட்டக்க மலர் இருக்கிறத பார்த்து மலரோட வேலை தானா இது அப்படின்னு யோசிச்சா அதுக்கேற்ற மாதிரியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சுரேஷ் நேராக வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வந்தோன்னா அண்ணி பசிக்குது அண்ணி, சாப்பாடு ரெடியா அப்படின்னு வந்து கேட்க, எங்கடா நீ பேசாமல் புதுசாக கல்யாணமான ஒய்ஃபை விட்டுட்டு வெளில போயிட்ட அப்படின்னு வந்து கேட்ட உடனே வந்து இல்லை அண்ணி மாமா தான் ட்ரீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். ஆனால் வந்து நானும் கிளம்பி போனேன், போய் பார்த்தா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இதில் வேற வந்து அங்கே வேற குடிக்கலாம் சொன்னாங்க, எல்லோரும் நிறைய பேர் குடிச்சிட்டு இருந்தாங்க. நான் குடிக்கல அண்ணி அப்படின்னு வந்து சொன்ன உடனே அதெல்லாம் நல்ல பழக்கம் தான், ஆனால் நீ சில விஷயங்களை யோசிக்கணும்டா அப்படின்னு வந்து சொன்ன உடனே அண்ணி முதல்ல ஏதாவது சாப்பாடை போட்டு வந்து பேசுங்க அப்படின்னு இவங்க சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. சாப்பாடை போட்டுக்கிட்டே வந்து சரி நீ பேசாமல் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டியே, உன் ஒய்ஃப் சாப்பிட்டாலான்னு கேட்டியா அப்படின்னோடனே என் ஒய்ஃபா அவள் சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி எனக்கு இல்லை நீ அப்படின்னா அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. முதல்ல நீ உனக்கு வந்து அந்த பொண்ணை பிடிக்கல ஒன்று அந்த பொண்ணு உனக்கு வேணான்னு நினச்ச அப்படின்னா வந்து கல்யாணத்துக்கு அப்போ அந்த பொண்ணை வேணான்னு சொல்லியிருக்கணும். இல்லை என்ன நடந்தாலும் பரவாயில்ல, குடும்பமான கௌரவம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லியிருக்கணும். உனக்கு கௌரவமும் தேவைப்பட்டுச்சு, உனக்கு உடனடியாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதனால தானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த பொண்ணு பாவம் தானே, நீ நினைக்கிற அளவுக்கு மோசம் இல்லைடா அந்த பொண்ணு. அதே தான் அந்த பொண்ணுகிட்டையும் நான் சொன்னேன், அவள் அந்த பொண்ணு நினைக்கிற அளவுக்கு நீ மோசம் இல்லை அப்படின்ட்டு. நீ எவ்வளோதான் பேசினாலும் எல்லா விஷயங்களையும் பண்ணாலும் உன் மனசு ரொம்ப நல்ல மனசுன்னு எனக்கு தெரியும். நீ ரொம்ப நல்ல பையனும் கூட தான். உங்கள் மாமாவுக்காக சில விஷயம் பண்ணுற, இதை நான் சொன்னால் வந்து உனக்கு தேவையெல்லாம் பிடிக்காது, கோவம் வரும், எல்லாருக்கும் எனக்கும் அவருக்கும் இருக்க பிரச்சனை, அதெல்லாம் சேர்த்து வச்சு நீ யோசிக்க ஆரம்பிப்பேன். ஆனால் அதெல்லாம் இல்லை, நான் நிஜமாவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து அண்ணி அப்படின்னு இன்னொரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா ரேவதி உள்ளார வராங்க. ரேவதி உள்ளார வந்துட்டு சுரேஷனை நீ வந்துட்டா நான் வீட்டுக்கு, அந்த ஆள் கால் பண்ணால் ஒரு ஃபோனே எடுக்கல என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வந்தோன்னா அக்கா நான் இங்கே தான்க்கா இருக்கேன் அப்படிங்கிறாரு சுரேஷும் சொன்னோன்னா வந்து டேய் சுரேஷ் என்னடா நீ பேசாமல் இவ்வளோ நேரம் கழிச்சு வரவே இல்லை, நான் அண்ணி வேற எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, இப்போ உள்ளே போய் அதை பொண்ணு சாப்பிட்டுச்சா இல்லையான்னு கேளுடா அப்படின்னா. அதெல்லாம் நான் ஏன் கேட்கணும், அதெல்லாம் எனக்கு கேட்க விருப்பம் இல்லை, அவள் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, உங்களை மாதிரிலாம் அவள் கிடையாது, அவள் சரியான மோசமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே மாமா எமோஷ்னலாக அவ்வளோ பேக்மெயில் பண்ணியிருக்காரு. உனக்கு தெரியுமா தெரியாதா அவன் மாமா பண்ணது? அந்த பொண்ணை போய் மிரட்டி கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி புது வீட்டில், இப்போ உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீ எந்த வீட்டில் இருக்க, எந்த வீட்டில் பிறந்தியோ அதே வீட்டில் இருக்க, இந்த வீட்டில் உனக்கு சாப்பாடு கேட்கறதுக்கு உரிமையாக பேசுறதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு யாரையுமே தெரியாது, திடீர்னு கொண்டு வந்து இங்கே விட்டாச்சு. நான் உன் வீட்டுக்கு வந்தபோது வந்து உன் அண்ணனை லவ் பண்ணி வந்தேன், ஸோ எனக்கு அட்லீஸ்ட் உங்கள் அண்ணன் இருக்காருன்னு தெரியும். ரேவதிக்கு கிட்டத்தட்ட அரேஞ்ச் மேரேஜ், அதனால வந்து அவளுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சு ரொம்ப நாளாக பழக்கப்பட்டு அந்த வீட்டுக்கு போனோம், அதுவே கஷ்டம் தான். ஆனால் இந்த பொண்ணுக்கு எதுவுமே இல்லை, திடீர்னு ராத்திரி கூப்பிட்டு காலைல வந்து வா இந்த வீட்டுக்கு அப்படின்னா அவள் கல்யாணத்துக்கே அவள் மனசளவில் ரெடியாக இருக்க மாட்டாள். அதெல்லாம் நீ புரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னா நீ சும்மா நீங்கள் அந்த பொண்ணை வந்து ரொம்ப ஓவராக தலையில் தூக்கி வச்சுக்காதீங்க, நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன் ஒரு விஷயத்த அப்படின்னா. என்னடா அப்படின்னா கொஞ்ச நாள் போட்டோம் கௌரவம், அதுக்காகலாம் கல்யாணம் பண்ணிட்டோம், 6 மாதம் வீட்டில் இருக்கட்டும், 6 மாதம் கழிச்சு அவளை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் போய் விட்டு வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். லூசாடா நீ அப்படின்னு ரேவதியை திட்டிடுறாங்க. திட்டி யோசிச்சுப்பாரு, இப்போ இதே மாதிரி 6 மாதத்துக்கு அப்புறமா வந்து என்ன வந்து உங்கள் அண்ணன் வந்து ஓடி போயிட்டாரு, இன்னொரு அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதனால வந்து உன் தங்கச்சியை வந்து 6 மாதம் கழிச்சு திருப்பி வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருவேளை அந்த உங்கள் மாமா பண்ணி தான் ஏற்றுப்பியா அப்படின்னு வந்து இப்போ மலர் கேட்க இவங்க அப்படியே திருத்துறதுன்னு முடிக்கும் முடியாது. நான் சொல்கிறத கேள்றா, போடா போய் பேசுகிறா அப்படின்னதுக்கப்புறமா தான் இப்போ நேராக கிளம்பி இப்போ வந்து முதல்ல சொன்ன மாதிரியே நேராக உள்ளார வராங்க. உள்ளார வந்து இப்போ வந்து சுரேஷ் வந்து சரி சாப்பிட்டியா அப்படின்னு சாப்பிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி சாப்பிட்ட எல்லாம் ஓகே, உனக்கு ஏதாச்சும் சில ஏதாவது விஷயம்னா எனக்கு சொல்லு, எனக்கு சில விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து பெருசாக எனக்கு லவ் பண்ணதோ இல்லை வந்து ரிலேஷன்ஷிப்லாம் எனக்கு கிடையாது, அதனால் இப்படி தான் நடந்துக்கணுமா அப்படின்னா எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருக்காங்க, அப்புறம் அண்ணி இருக்காங்க, இவங்கள்ட்டலாம் பழகினது அம்மா இருக்காங்க, அவங்கள்ட்டலாம் பழகினதை வச்சு மட்டும் தான் எனக்கு பொண்ணுங்கன்னா இப்படி பேசணும்னு தெரியும். அந்த பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறான், அந்த பொண்ணு வீட்டில் வந்து பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே வந்து நான் மாமா உடனே வந்து அந்த பையனை 2 தட்டு தட்டினா விலகி போயிடுவான்டா அப்படின்னாங்க. அதை தாண்டி எனக்கு வந்து எதுவும் தப்பாலாம் தோணலை.
ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்கும் பொழுதே வந்து தப்பான பசங்களை லவ் பண்ணி அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கேஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி நினச்சி மட்டும் தான் நான் சொன்னேனே தவிர வேறு எதுவும் நினைக்கல. ஆனால் அங்கே ஆரம்பிச்சு நம்ம பிரச்சனை அப்படியே அடுத்தடுத்து மேலே போயிடுச்சு. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் மோசமான வில்லன்லாம் கிடையாது. அதே சமயத்தில் நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்பலை. ஆனால் இப்போ நம்ம கல்யாணம் முடிச்சிட்டோம். அண்ணி அக்கா எல்லாரும் திருப்பி சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உன்னால் ட்ரை பண்ண முடிஞ்சு அப்படின்னா வந்து நம்ம 2 பேரும் ஒரு நல்ல புருஷன் பொண்டாட்டியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம், வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் எனக்கு இன்னுமே வந்து மனசளவில் என் வேலை போனது காரணம் நீ தான், எனக்கு அவமானப்பட்டது காரணம் நீ தானே எனக்கு தோணுது. ஆனால் அதே சமயத்தில் நான் வந்து செஞ்சதில்லை என் பக்கம் நியாயத்தை வந்து நியாயப்படுத்த விரும்பலை. அப்படிங்கும்போது இதைத்தான் நானும் சொல்கிறேன். எனக்கு அந்த பையனை தெரியும், அவன் நல்ல பையன். அவனை போட்டு கையை காலெலாம் அடித்து உடச்சிருக்கீங்க, மிரட்டினீங்க. அதே மாதிரி என் வீட்டில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க ஹஸ்பண்ட் அடித்தாருன்னா அதுக்கும் நீங்கள் கேஸ் எடுத்துக்கல. அதனால தான் நான் உங்கள்கிட்ட வந்து அப்படி பேசினேன். ஆனால் இன்னுமே வந்து நான் வந்து உங்களை வந்து கணவராக ஏற்றுக்கிறதா அப்படின்னா என்னால் டக்குன்னெலாம் ஏற்றுக்க முடியுமான்னு தெரில. ஆனால் வந்து உங்கள் அண்ணி அதுக்கப்புறம் வந்து உங்கள் அக்கா எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்காங்க. கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸாக நம்ம இருக்கலாம், இருந்ததுக்கப்புறம் என்ன நடக்குங்க அதை முடிவு பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இதனால தான் நானும் எடுத்த ஒரு முடிவை இப்போதைக்கு தள்ளி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன முடிவு அப்படிங்கும்போது இந்த பக்கம் மலர் வேறு லைட்டாக கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன முடிவு அப்படின்னு பார்த்தா உள்ளேருந்து பேப்பர் எடுத்து நீட்டுன்னு பார்த்தா டிவோர்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ டிவோர்ஸுக்கு வந்து சைன் பண்ணிடலாம் டிவோர்ஸ் நோட்டீஸில் அப்படின்னு தான் வந்து நான் நினச்சேன். நான் சைன் பண்ண சொல்லி உங்களையும் சைன் பண்ண சொல்லி நம்ம இப்படியே விலகிடலாம், உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு நான் கிளம்பிடலான்னு சொல்லலாம் தான் பார்த்தேன். இப்போவும் நான் கம்ப்ளீட்டாக உங்களையும் நானும் மனசளவில் ஏற்றுக்கல, உங்கள் மனசையும் நான் இல்லைன்னு எனக்கு தெரியும். நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், எனக்கு என் வேலைக்கு போகணும். நாளையிலேருந்து நான் வந்து வேலைக்கு போயிடுவேன். கல்யாணத்துக்காகலாம் வந்து வேறு எதுவும் லீவெல்லாம் ரொம்ப நாள் போட முடியாது. நான் வேலைக்கு போகிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னா சரி எல்லாம் நடக்கட்டும். அப்போ என் கேஸு அப்படின்னா அந்த கேஸ் விஷயம் அது எனக்கு தெரியல. அது நான் வந்து இதுக்கப்புறம் என் கையை மீறி போயிடுச்சு. அந்த கேஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு வேளை இதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கிற முடிவை நான் அதுக்கப்புறமா எடுத்துக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு என்னால் எதுலேயுமே அந்த விஷயத்தையும் உத்தரவாதமாக எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல, பார்த்தீங்களா அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி இவர் கத்த ஆரம்பிச்சு, நான் வந்து இவள்கிட்ட சரியாக பேசி நல்லா பேச நினச்சாலும் எனக்காக கேஸை கூட வாபஸ் வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் வந்து இவங்க என்னடான்னு யோசிச்சா டக்குன்னு அடுத்த இதுக்கு முந்தின சீன்லேயே வந்து அங்கே போயிட்டு உங்கள் அண்ணி உங்கள் அக்கா எல்லாவள்கிட்ட நல்லா நடந்துக்கோன்னு பேசுவாங்க. பேசும்பொழுது அவங்கள்ட்ட போய் பேசி அவளை அப்படியே பேசி வழி கொண்டு வந்து அவள்கிட்ட அப்படியே லைட்டாக அவளை அந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்க வச்சிரு. அந்த கேஸ் விஷயத்தில் மட்டும் பின்வாங்கிட்டாங்கன்னா உனக்கு வேலை கிடச்சிடும். வேலை கிடச்சதுக்கப்புறமா நம்ம இவ்வளோ என்ன வேணாலும் நீ பேசிக்கலாம். ஆனால் வந்து முடிஞ்சால் கூட வாழப்பாரு, இல்லை அப்படின்னா வந்து துரத்தி விட்டுடலாம். ஆனால் ஒன்று, அவகிட்ட ஆரம்பத்துலேருந்தே நீ கோபமாக எல்லாம் பண்ணிருந்த அப்படின்னா உன் ஒய்ஃபே கேஸ் கொடுத்தாங்க, உன் ஒய்ஃபே உனக்கு எதிராக சாட்சி சொன்னாங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனையாகிடும். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து தங்கராஜ் சொல்லி அனுப்பின அந்த சீன் வந்து இவர் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இவர் வந்து டக்குன்னு வந்து இப்போ கோவப்பட்டவர் அப்படியே கொஞ்சம் பணிஞ்சு அப்படியே வந்து நல்லா நடந்துக்க ட்ரை பண்ணுறாரு. திருப்பி இல்லை என்னை மன்னிச்சிரு, நான் டக்குன்னு கோபத்தில் கத்திட்டேன், எனக்கு புரியுது, சரி உன் டைம் எடுத்துக்கோ, ஆனால் வந்து உனக்கு நான் என் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத நான் திருப்பி சொல்கிறேன். ஆனால் வந்து நான் அந்த சமயத்தை கோவப்பட்டவன் அடிச்சிடக்கூடாது, சின்ன பையன் தான் எனக்கு புரியுது, ஆனால் வேணா அவன்கிட்ட சாரி கூட கேட்டுக்கிறேன், ஆனால் அந்த கேஸை மட்டும் அந்த வாபஸ் வாங்க சொல்லு அந்த பையன்கிட்ட அப்படின்னு சொல்லி நடந்து போனதுக்கப்புறம் அப்படியே வந்து அவன் பாவம் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் முகத்தெல்லாம் வேற மலர் வச்சுக்கிறாங்க. ஆனால் இவர் இவ்வளோ பெரிய சதி திட்டத்தில் இருக்காருங்கிறது தெரிய வந்தால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு அப்படியே பாண்டியன் ஷோ சீரியல் ப்ரெடிக்ஷன் அந்த மாதிரி பல ப்ரெடிக்ஷன்ஸுக்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.